Hi friends, welcome back to Civics சமையலறை. இன்னைக்கு நம்ம சிம்பிளா ஒரு மொச்சை மசாலா எப்படி செய்யலாம்ங்கறத பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மொச்சை பயிர் எடுத்துர்க்கேன். அதை வந்து சேர்த்துட்டு அந்த கப்லயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 3 ல இருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு pan சூடு பண்ணிக்கலாம். pan நல்லா சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா வெடிச்சு வந்ததும் 2 கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளி வந்து நல்லா சுருண்டு வதங்கி வரணும், அதனால் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சிடலாம். தக்காளி நல்லா வெந்து வந்ததும் இதில் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம வேக வச்சுருக்க மொச்சப்பயிரை இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் தண்ணியோடய சேர்த்துக்க போகிறேன், உங்களுக்கு தண்ணி வேண்டாட்டி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வரைக்கும் விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக வந்ததும் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மொச்சப்பயிறு வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக பொடியை கட் பண்ண மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டோன்னா சூப்பரான மொச்சை மசாலா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.